இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று தாயாம் திரு அவை இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமாவின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் என்று. கடவுளின் செய்தி எவ்வாறு இந்த உலகத்தில் பரப்பப்படும் என்பதை இந்த வார்த்தைகள் விளக்குகின்றது. இரண்டாம் வாசகத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இதோ திருத்துதர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது என்பது திரு அவை என்று கூறுகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம்: இயேசு தோன்றியபோது தோமா இல்லாமல் இருந்தார். மறுமுறையாக இயேசு தோன்றியபோது தோமா இயேசுவின் விழாவில் கைகளை இட்டு ஆண்டவரை நோக்கி இவ்வாறு கூறினார்: நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று. இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று கூறினார். தோமா இயேசுவோடு வாழ்ந்தவர். இயேசுவை அனுபவித்த பின்பு இறை செய்தியை இந்தியாவிற்கு போதிக்க வந்தவர். பல இடங்களில் இயேசுவின் நற்செய்தியை போதித்தார். பல மக்களுக்கு இயேசுவை கொடுத்தார். இதோ அவர் ஈட்டியால் குத்தப்பட்டு மரித்தார். இயேசுவுக்காக தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார். நம் இந்திய நாட்டில் இறை செய்தியை கொடுத்து பல மக்களை இறைவனுக்காக வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த நேரத்திலே நாம் அனைவரும் ஜெபிப்போம். தோமாவைப் போல நாமும் இயேசுவில் நம்பிக்கை வைத்து நல்ல கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய அருளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இயேசுவை பார்த்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.